உங்கள் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பாக மெயின்டைன் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்க ஆரோக்கியத்துல பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான முழுமையான வாய்ப்புகள் இந்த வரும் சூழ்நிலையில நீங்க அவசரப்படாம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்களே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில உங்க வேலையில முடிஞ்சிச்சா அப்படின்றத நீங்க ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிறது மூலமாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் மே மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி முதல் வைகாசி 3ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தனுசு ராசி வாரப்பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். இதனால நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வாரம் நமது தனுசு ராசி வாரப்பலன்களுக்கு போகலாம். இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024ஆம் வருடம் மே மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றம் 13 மே 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்குதுங்க. தமிழில் சித்திரை மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார். மூன்றாவது மாற்றம் 14 மே 2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் 1 தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குரு சூரியன் சேர்க்கையாக மாறிவிடக்கூடிய நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. நான்காவது மற்றும் கடைசி மாற்றமாக 16 மே 2024 வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பில் இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திங்கட்கிழமை காலை 8:25 முதல் புதன்கிழமை சாயந்தரம் 6:14 வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த மாதிரி சந்திராஷ்டமம் தினத்தில் நீங்கள் நமது தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணி நிறைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் எந்த விதமான முக்கியமான ஜாமீன் கையெழுத்திடுவதையும் தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளும் தாமதமின்றி உடனடியாக கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். சில பேருக்கு அசைய சொத்துக்கள், வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நல்ல யோகமான சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய வாரமாக அமைது நண்பர்களே. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாமே கைக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்தணும் அப்படின்னா அதற்கான செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைங்க. சுப செலவுகள் ஏற்படும். சுப காரியங்களுக்காக சுப விரயங்களை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தையே கொண்டு வந்து தருங்க. பயணங்கள் செய்யும் போது உங்கள் உடைமைகள் மீது கொஞ்சம் திங்ஸ் மீது ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் தனி கவனம் தேவை பயணங்கள் செய்யும் போது. நண்பர்கள் பற்றிய சில முக்கியமான பழைய நினைவுகள் அவ்வப்போது உங்களுக்கு மனதில் வந்துட்டு போயிட்டே இருக்குங்க. அதன் மூலமாக நண்பர்களுடன் உறவு பலப்படக்கூடிய நல்ல ஒரு ஓட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நிறைய ஐடியாக்களை உருவாக்கி கொள்வீங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கு ஆதரவான நல்ல சூழ்நிலையும் இருக்குங்க. உங்கள் வீட்டை சீரமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்களது வண்டி வாகனங்களை சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வழக்கமான உடற்பயிற்சி செய்து உங்களது ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுல நீங்கள் எந்த தயக்கம் காட்ட தேவையில்லைங்க. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான முழு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படுங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க. உடல் தொந்தரவுல நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக உடல் பருமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் இந்த நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப சிறப்பான நல்ல பெனிஃபிட்டாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். ஸோ உங்களுடைய உடல் பருமன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைந்துள்ளதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். புதிய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. அதனால உங்களுக்கு வேலைப்பளவும் கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கூட்டுத்தொழில் ரொம்ப பெஸ்ட்டாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் கூட்டாளிகள் கூட நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். கலைஞர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல திருப்பங்கள் நிறைந்த வாரமாக அமையும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய சேருங்க நண்பர்களே. இன்றைய தினம் புதிய திட்டத்துடன் சில முக்கியமான நபர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் முட்டாள்தனமாக அவசியப்பட்டு எதுவுமே இந்த வாரத்தில் நீங்கள் செய்திடக்கூடாதுங்க. புது விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நிதானம், பொறுமை கண்டிப்பாக தேவை. அவசரப்பட வேண்டாம் நண்பர்களே. இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே அமைதுங்க. அன்பர்களே, நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க.
அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய முழுமையான ஆதரவு பெற்று சில முக்கியமான சலுகைகளை நீங்க வந்து கிடைக்க பெறுவீங்க. அதனால அலுவலக பணிகள் உங்களுக்கு சந்தோஷம் கூடுங்க. சில பேருக்கு இன்கிரிமெண்ட், சேலரி இன்கிரிமெண்ட் வந்து சேரும். மேலும் பிடித்தமான இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் வந்து மற்றவங்க விஷயத்துல இருந்து மூக்க நுழைக்க கூடாது. அலுவலக பணிகள்ல, உத்தியோக பணிகள்ல உங்களுக்கு மற்றவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு உத்தியோகத்தரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் இப்பொழுது படிப்படியாக குறையக்கூடிய நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. எனவே அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக மாறும். ஆனா உங்க வேலைகளை ஏதாவது நீங்க செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அவசரப்படக்கூடாதுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அரைகுறையா நீங்க முடிச்சுட்டு வந்து அதை நீங்க உங்க மேலதிகாரிகள்ட்ட சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் வருங்க. ஸோ உங்களது வேலைகளை நீங்க வந்து உயரதிகாரிகளிடம் நீங்க ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சிருக்கீங்களா அப்படின்ற ப்ரொசீஜர்ல நீங்க ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஒரு மன திருப்தியோட இருக்க முடியுங்க. உங்க வேலைகளின் தரம் வந்து கண்டிப்பாக உயரும். ஸோ உத்தியோக பணிகளை நல்ல முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா நீங்க உங்க வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆவணத்தையும் நீங்க வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் சரிபார்த்துக்கிறது நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்க மனம் கவர்ந்த காதலருடைய முழுமையான நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க கேதர் பண்ணிட்டு உங்க காதலர் கூட நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொண்டால் மட்டும்தாங்க நீங்க காதல் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உங்க காதலரை பற்றி அக்கு வேறு ஆண் வேறு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்க காதலரை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியல அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களை திடீர்னு நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அதனால உங்க விருப்பத்திற்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகி விடுங்க. உங்க காதலர் திடீர்னு சில பெரிய மாற்றங்களை செய்து உங்களை வந்து திக்குமுக்காடி வைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க காதலரை பற்றியும் அவருடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையில சிக்கல்களை நீங்க தவிர்க்க முடியும் நண்பர்களே. இந்த வாரம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க பழகும்போது கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன தகராறுகள் வரலாம். அந்த தகராறுகள் வந்து பெரிதாக மாறி உங்களுக்கும் உங்க வீட்டு பெரியவர்களுக்கும் இடையில கூட சில முக்கியமான தலையீடுகளை வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால உங்க வாழ்க்கை துணை கூட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்லை அப்படின்னா குடும்பத்துல சில பஞ்சாயத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க. குடும்பத்துல ஆனா உங்களுக்கு வெவ்வேறு வகையில சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைது. குடும்ப உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாரம். உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் நண்பர்களே. உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்து சிறப்பான நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கை துணையோட வந்து நல்ல இணக்கமான உறவை வந்து ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான வந்து தயக்கம் காட்ட தேவையில்லைங்க. கணவன் மனைவியிடையே இருக்கிற ஒற்றுமை வந்து கண்டிப்பாக ஒரு ஓரமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் வாக்குவாதங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. குடும்பத்துல உங்க வாழ்க்கை துணை கூடவும் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியான நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை என்ற தினம் இருக்கு நண்பர்களே. ஆனா நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா குடும்ப வாழ்க்கையில உங்க ரகசியங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்காதீங்க. அட நம்ம வாழ்க்கை துணை தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. கொஞ்சம் கவனமாக உங்க சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரம். அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறுங்க நண்பர்களே. உங்க குடும்ப உறுப்பினர்கள் எப்படிலாம் வந்து நல்ல இணக்கத்தோடு இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி திட்டங்கள் நீங்க செய்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில இணக்கமான நல்ல சூழ்நிலைகளை நீங்க பெற முடியும். அந்த மாதிரி திட்டங்களை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஸோ உங்க குடும்பத்தோட நீங்க நேரத்தை அதிகமாக செலவிட்டு இன்றைய தினம் தேவையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல வழிமுறைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க வழங்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும் நண்பர்களே. உங்களது குடும்பத்துல இளைய உறுப்பினர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களுடனான உறவு வந்து கண்டிப்பாக வலுப்பெறும். அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அது சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்துல வந்து கொஞ்சம் கடினமாக நீங்க வந்து உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனா போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க வந்து சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கனால உற்சாகம் கூடுங்க. எனவே அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு இன்டர்நெட்டை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க. அதனால உங்களுடைய அறிவும் வளரும். மேலும் உங்களது சப்ஜெக்ட்ஸ் உங்க பாடங்களை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலும் இருக்கும். எனவே மாணவர்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு இன்டர்நெட்டை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீரராக பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனையும் விநாயகரையும் வழிபட்டு வருவது நல்லது. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலினாலும் அல்லது உங்க கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரிவிக்கலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தயங்காம உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னொரு முறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் தினசரி ராசி பலன்களுடன் புதிய வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.